அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இன்னைக்கு 38/2024 இன்னைக்கான லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருக்குது, என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ தாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி உங்களுடைய எதுவும் இதானாக்களை மட்டும் பயன்படுத்துங்க. இது நம்ம இந்த வேல்யூலாம் நம்ம எடுக்கிறது மேத்தமெட்டிக்கல். பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் கணக்குன்றது தான் நம்மளுடைய தியரி. ஓகேங்களா? அதை சார்ந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம், இல்லை ஒவ்வொன்றா நீங்கள் படிக்கலாம். நிறைய விஷயங்களை அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களால் நிறைய அச்சீவ் பண்ண முடியும். சரி, இப்போது இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. நம்மளுடைய ஸ்லோகனே இருக்குது, நம்ம சேனலுக்கான ஸ்லோகனே என்னங்க, மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அதற்கேற்றாற் போல் உங்களுடைய வர்த்தகத்தை பயன்படுத்துங்க. யாரோ யூடியூப்ல சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, இவங்க இது சொல்றாங்க, அது சொல்றாங்கன்னு அதெல்லாம் நம்பி எல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நான் சொல்றதே நம்ப கூடாது. நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இது சரியா இருக்கா அப்படின்னா மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். உங்க நீங்க ஆல்ரெடி டெக்னிக்கல் இதை பயன்படுத்திங்கன்னா அது கூட இது மேட்ச் வச்சுன்னா தாராளமாக நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம், தவறு கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் வந்து செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த வருடம் தான் ஆப்ஷன் கிளாஸ் எடுப்பேன். ஆப்ஷன் கிளாஸ் இடையில பொசிஷன் கிளாஸ் ஒன்று இருக்கு, அது நான் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணேன். ஆப்ஷன் கிளாஸ் வந்து மறுபடியும் அடுத்த வருடம் மட்டுமே. அப்போ இதற்கு ஏற்ற போல உங்களுடைய வர்த்தகத்தை பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ணலாம். 24,500 புட்டு 95 ரூபாய்க்கு மேல இருந்தா, நல்லா கவனிங்க, 95 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி இறங்கும். 95 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிப்டி ஏறும். அப்போ இங்க வரும் பொழுது உங்களுடைய முடிவை நீங்கள் எடுங்கள். அது எங்க போகும், மினிமம் டார்கெட் என்ன போகும், ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணுமா, வைக்காம பண்ணணுமா, எல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஏன் எல்லாரும் மார்க்கெட் உடைய சப்போர்ட் சொல்றாங்க, அதுவும் நம்ம சொல்லலாங்க. ஆனா அதை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணீங்கன்னா உங்க கதை முடிஞ்சது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு வந்து டைம் கிடையாது. காலையில 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும், அவ்வளவுதான். ஆனா ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாது. டைம் வேல்யூன்னு இருக்கு, அது உள்ள போனா இறங்கி அதுக்கு பாட்டுக்கு ப்ரீமியம் ஏர்ஸ் ஆகும். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிக்கணும், தெரியணும். தெரியாம ஆப்ஷன் பையிங் எல்லாம் தயவு செய்து செய்யாதீர்கள். நீங்களே ஓனா அதை சார்ந்து படிங்க, உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரியும். ஓகேங்களா? படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யார் சொல்றதையும் நம்பாதீங்க. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியம். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்வு.